கீழக்காட்டு விலையில் இருக்கக்கூடிய அரசு தொடக்கப்பள்ளியில் தான் 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருந்தாங்க நாராயணன் சார். அதெல்லாம் மட்டும் இல்லாமல் படிக்கிற காலத்திலேயே ரொம்ப வறுமையான ஒரு சூழலில் தான் அவங்களோட வாழ்க்கை முறையே இருந்திருக்கு. மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் படித்தவர். அது மட்டும் இல்லாமல் தன்னோட படித்த காலகட்டத்திலேயே ரொம்ப ஏழ்மையான சூழலில் வாழ்ந்தவர்னு ஏராளமான பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் தான் அவர் இன்றைக்கி இருக்கக்கூடிய உயரங்களெல்லாம் தொட்டிருக்கார். அதெல்லாம் மட்டும் இல்லாமல் 10ஆம் வகுப்பு முடித்த உடனே அவர் பாலிடெக்னிக் கல்லூரி தான் படிச்சிருக்கார். பாலிடெக்னிக் கல்லூரி கோணத்தில் இருக்கக்கூடிய அரசு பாலிடெக்னிக் கல்லூரி அப்படிங்கக்கூடிய ஒரு கல்லூரி இருக்குது. அது கோணம் என்பது நாகர்கோவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜில் படித்தவர் பாலிடெக்னிக்கை முடிச்சுட்டு இஸ்ரோவில் வேலைக்கும் போனார். இஸ்ரோவில் வேலை செய்துட்டு இருந்த காலகட்டத்திலேயே தன்னோட படிப்பு ஆர்வத்தினோட காரணமாக கிரையோஜெனிக் இன்ஜின் அப்படிங்கக்கூடிய அந்த துறையில் எம்டெக் வரைக்கும் படிச்சிருந்தார். அடுத்ததாக தன்னோட பிஹெச்டி ஆய்வு படிப்புகளையும் கிரையோஜெனிக் துறையில் தான் சாதிச்சிருந்தார். பல்வேறு விஷயங்களை செஞ்சிருந்தாலும் கூட இஸ்ரோவில் அவருடைய பயணம்ங்கிறது 41 ஆண்டுகள். இந்த 41 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் இஸ்ரோவில் என்னவா ஜாயின் பண்ணாருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தன்னுடைய கடைநிலை ஊழியர் பணிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய தொழில்நுட்ப உதவியாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேடில் தான் அவர் முதல்ல இஸ்ரோவில் ஜாயின் பண்ணார். ஆனால் அங்கே அத்தோடு அவருடைய தேடல் நின்றல. தொடர்ந்து படித்தார், நிறைய வாசித்தார், நிறைய விஷயங்கள் ஆய்வுகளில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டார். இன்னைக்கு இஸ்ரோ பல உயரங்களை தொட்டிருக்க இணையாக தன்னையும் கல்வி ரீதியாக பல உயரங்களை நோக்கி நகர்த்திக்கிட்டு இருந்தார். ஆனால் எல்லாத்துக்கும் அடித்தளமிட்டது இப்போ நான் இருக்கக்கூடிய அரசு தொடக்கப்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூல் தான். அந்த இடத்துல தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம். அதெல்லாம் மட்டும் இல்லாமல் கிரையோஜெனிக் இன்ஜின் துறையில் ஒரு குறிப்பிடத்தகுந்த பல சாதனைகளை நிகழ்த்தியிருக்கார். கடந்த 2014ஆம் ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாட்ட கிரையோஜெனிக் தொழில்நுட்பமே கிடையாது. கிரையோஜெனிக் தொழில்நுட்பம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ரஷ்யா கிட்ட கூட ஒப்பந்தம் போடுறதுக்கு தயாராக இருந்தாங்க இந்தியா. ஆனால் கடைசி நேரத்தில் ரஷ்யா அதுக்கு முழுசாக உடன்படாத நேரத்தில் தான் கிரையோஜெனிக் இன்ஜினை வடிவமைச்ச குழுவுக்கு தலைமை தாங்கி கிரையோஜெனிக் இன்ஜினை வடிவமைச்சிருந்தார் விஞ்ஞானி நாராயணன் அவர்கள். அதனாலேயே அவரை கிரையோஜெனிக் நாயகன் அப்படின்லாம் நம்ம இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் மேலே இன்னும் சில ஆச்சரியமான விஷயங்களை அவங்க பண்ணியிருக்காங்க. திரவ உந்து விசை திட்டத்தில் இன்னைக்கு அவங்க திருவனந்தபுரத்தில் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக பணியில் இருக்காங்க. சந்திராயன் 1, சந்திராயன் 2, PSLV, GSLVன்னு எல்லா வகையான பங்களிப்புகள்லையும் இஸ்ரோவினுடைய முயற்சிகள்லையும் இவருடைய பங்களிப்பு முக்கியமானதாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சந்திராயன் 2 நிலவில் போய் டக்குன்னு கால் பதிக்க முடியலை, அவ்வளோ எளிதாக போய் தரையிறங்கலை. அதுக்கு என்னெல்லாம் தொழில்நுட்ப குறைபாடுகள் இருந்துச்சுன்னு ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழு அமைக்கப்பட்ட பின்பு சந்திராயன் 3 வடிவமைக்கப்பட்டுச்சு. அப்படி சந்திராயன் 3 வடிவமைக்கப்பட்ட போது அதுக்கான எல்லா கருவிகளையும் இன்ஜின் சார்ந்த துறைகள் எல்லாத்தையும் செய்தது இஸ்ரோவில் நாராயணன் சார் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவினர் தான். இப்படி நாராயணன் சார் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். அவங்க ஊர் மக்கள் என்ன பேசுகிறாங்க, உறவினர்கள் என்ன பேசுகிறாங்கன்னு இனிமேல் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவர் படித்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள்கிட்ட நான் பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. எல்லாரும் நல்லா படிக்கிறீங்களா? வளர்ந்து என்ன மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? இப்படிதான் அடுத்த தலைமுறை குழந்தைகள் மத்தியில் அவருடைய சேர்மன் பதவி என்பது ஒரு தன்னம்பிக்கையை விதைத்திருக்கு. இனி நம்ம அந்த ஊருக்குள்ளே போகலாம், அவங்க உறவினர்கள் நிறைய பேர்கிட்ட பேசலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் தான் இஸ்ரோவினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஞ்ஞானி வி நாராயணன் அவர்களுடைய பூர்வீக கிராமம் தான் இது. விஞ்ஞானி வி நாராயணன் அவர்களுடைய பூர்வீக கிராமத்தில் தான் இப்போ நான் இருந்துட்டு இருக்கேன். அந்த பூர்வீக கிராமத்தில் இருக்கக்கூடிய நாராயணன் சார் அவர்களுடைய சித்தப்பா நாராயண பெருமாள் என்னோட இணைஞ்சிருக்காங்க. அவங்ககிட்ட தான் இப்போ நம்ம பேச போகிறோம். வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ இஸ்ரோவினுடைய ஒரு மிக உயரிய பதவி சேர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த பதவிக்கு உங்களோட மகன் முறை இருக்கக்கூடிய நாராயணன் சார் போயிருக்காங்க. ஃபோன் போட்டு பேசுனீங்களா, வாழ்த்து சொன்னீங்களா? ஆமாம், ஃபோன் போட்டு பேசினேன். நேற்று காலையில் நான் ஒரு டீ கடைக்கு போனேன். அங்கே போனதில் பேப்பர் வந்தோடனே நான் பேப்பரை பார்த்தேன். பேப்பர் வர தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊருக்கு வந்த உடனே இங்கே வீட்டுக்கு வந்த உடனே ஃபோன் பண்ணி சொன்ன அப்படி கிடச்சி மறுங்க காலையிலேருந்தே நிறைய ஆள் வந்துக்கிட்டே இருந்துட்டு. அவங்க என்ன எப்படி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துனாங்களா, என்ன சொன்னாங்க உங்கள் பையன்? நல்ல மகிழ்ச்சியாக வெளிப்படுத்துனாங்க. எடுத்துனாவே எல்லாம் நல்லா இருக்கு. நான் பேசுவேன் இப்படி இன்னும் 2-3 வார்த்தையோட நான் இருப்பேன். விட்டேன். அடிக்கடி வருவாங்களா ஊருக்கு? அவங்களோட பூர்வீக ஊர் இது. இங்கே அடிக்கடி வர்ற பழக்கம் இருக்கா அவங்க சாரு? ஆமாம், வந்து கோயில்கள்லாம் வர்றது எல்லாம் வந்து இருந்து பேசிக்கிட்டு தான் போகிறது. இவங்க அவங்களோட சின்ன வயது வாழ்க்கை இருக்குல்ல சார், அப்போ உங்களோட அண்ணனோட பையன் அவங்க. நீங்கள் மொத்தம் எத்தனை பேர் கூட பிறந்தது? நாங்கள் 4 பேர் ஆம்பளை. அதில் மூத்தவங்க தான் இவங்க அப்பாவா? ஆமாம், அவர் மூத்தது. 2வது அந்த வீட்டுக்காரரு அப்பா, 3வது நான், 4வது ஆள் தான் அவன். இப்போ கீழ்கடை வர சொன்னால் எங்கள் அப்பா நான் சின்ன பிள்ளையில் அவர் இறந்துட்டார்.
உங்க அப்பா. ஆமாம். ஆ ஆ அப்போ எங்களுக்கு வசதிகள் கிடையாது. ஓகே. ரொம்ப பாவம். ஆ அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தது தான். ஓகே. கஷ்டம்னாக்கி ₹1 வேலை கிடையாது. ஓ. ₹1 வேலைக்கு போனால் தான் ₹1 சம்பளம் கிடைக்கும் ஒரு ஆளுக்கு. அப்போ ₹1 வேலை, ₹1 தான் சம்பளம். அப்பா உங்களோட எத்தனை வயசுல இறந்தாரு? நீங்களாம் என்ன படிச்சுட்டு இருந்தீங்களா? என்ன பண்ணீங்க? நான் வந்து ஒரு 3 வயசுல எங்கள் அப்பா இருந்தார். ஐயோ! ஓ! சரி. அப்ப இவங்க நாராயணன் சாரோட அப்பாவுக்கு அப்ப எத்தனை வயசு இருக்கலாம்? வாய்ப்பு இருக்கு. என்னோடய ஒரு 5 வயசு கூட இருக்காங்க. அப்ப ஒரு 8 வயசுலயே தந்தையை இழந்துட்டாங்க. ஆமாம் ஆமாம். ஓகே. என்னன்னா அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஓகே. ஒரு பொண்ணு, நாங்கள் 4 ஆம்பளை, 2 பேர். மொத்தம் 5 பேர் 5 வீட்ல. பேர். இல்லை என்ன சாப்பாட்டுக்கு ஒழுங்கு மூத்தவங்க கிடையாது. யாரு? மூத்தது தான் நாராயணன் சாருக்கு அப்பா. நாராயணன். அப்ப அவருக்கு 8 வயது தானே இருந்துச்சு. குடும்ப பொருளாதாரத்தை யாரு தாங்கி பிடிச்சா அப்ப? அவர் தான் சரி 8 வயசு 10 வயசு இருக்கும். ஆ. வேலைக்கு போகிறது ₹1 சம்பளத்தில் அவர் வேலைக்கு போனாக்கி 4 நாள் கிடைக்கும். ஓகே. ஆ. நாங்கள் இவ்வளோ பேர் சாப்பிடணும், வேறு போட்டு வசதி கிடையாது. நீங்க அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 5 பேர், 4 பேர் பிளஸ் அம்மா. ஆமாம். 5 1 6 பேருக்கு அவர் தான் வேலைக்கு போய் அந்த 10 வயசுல சாப்பாடு போட்டிருக்காரு. ஆமாம். அண்ணனை பத்தி நீங்க சொல்லுங்களேன். நாராயணன் சார் அப்பாவை பத்தி சொன்னா உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர் என்ன சின்ன வயசுலேயே நாங்கள் எங்கள் அண்ணன் கூட இப்படி தான் இருந்தோம். இல்லை ஒன்றும் கிடையாது, இறந்துட்டார் இல்லையா. அந்தால வியாபாரத்துக்கு போகிறக்கு ஆரம்பிச்சு. ஆ. வேற எங்கே போய் வந்து இதை வந்து சாப்பிட முடியாது இல்லையா. அவருக்கு ஒரு புத்தி ஆண்டம் கொடுத்தாரு. ஆ. ஒரு ஆள் சொன்னார், நீ சந்தைக்கு வா, ம். வடச்சு சந்தைக்கு வா அப்படின்னு. சந்தை போய் அண்ணன் பேர் அப்படியே சொல்லிருக்கீங்க. வன்னிய பெருமாள். வன்னிய பெருமாள். அவங்க மனைவி பேர் தங்கம்மாள். தங்கம்மாள். 2 பேருமே இப்ப இல்ல. இல்லை. ஆனா நாராயணன் சார் இப்ப சேர்மன் ஆயிட்டாருன்னு தெரிஞ்சா அந்த 2 பேரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. சந்தோஷம்னா லேசாப்பட்டிருக்க மாட்டாவும் இல்லையா. ஆ. நம்மளோட எத்தனை மடங்கு பாதிக்கப்படுவார். உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கா? அண்ணன் இப்ப இல்லையே, ஏதோ கேட்கிற இந்த செய்தி. இந்த இவ்வளவு பேர் சமயம் உங்களை தேடி வர்றாங்கல்ல. ஆமாம், இந்த ஜமயம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கோம்ல. அப்ப வன்னிய பெருமாள் என்ன வியாபாரம் பண்ணாரு சார்? நாராயணன் சாரோட அப்பா என்ன வியாபாரம் பண்ணாங்க? தேங்காய் வியாபாரம் பண்ணார் கொஞ்ச நாளுக்கு. ஆ. அவர் தனியாக போனார். ஆ. அது பிறகு கொஞ்சம் பழகின பிறகு அதுக்கு அடுத்தவரை கூட்டிகிட்டு போனார் ஓகே. பழகி. ஆ. அதுக்கப்புறம் அவனை தனியாக பண்ண சொல்லிக்கிட்டு என்ன கூட்டிகிட்டு போனார். ஓ. ஒரு அண்ணனா தன் கடமையை ஆமாம் நிறைய ஆமாம். சிவனே அப்படி செஞ்சிருக்காரு. வந்து அவர் தனியாக போய் நானும் அப்புறம் தான் நிறைய நாள் பண்ணணும். தேங்காய் வியாபாரம். தேங்காய் வியாபாரம் பண்ணி இங்கேருந்து வடசேரி கொண்டு போய் இங்கேருந்து தேங்காய் உரித்து வடசேரியில் கொண்டு விற்றுக்கிட்டு திரும்ப வந்து அப்படி போய் அப்போ தான் அதுலேருந்து தான் முன்னேறணும். இப்போ வன்னிய பெருமாள் அவர்களுக்கு எத்தனை பசங்க? மூத்தது தான் நாராயணன் சார். நாராயணன். மொத்தம் எத்தனை பிள்ளைங்க அவங்களுக்கு? அவருக்கு வந்து 6 பிள்ளைகள். ஓகே. எத்தனை ஆண் எத்தனை பெண்ணு? 4 ஆண்கள் 3 பெண்கள். ஓ ஓ 6 பேர் இருக்காங்க. ஓகே. 6 அப்பா பேர். அம்மா மட்டும் இறந்துட்டாங்க ஆமாம் நாராயணன் ஆமாம். சார். வேறு 6 பேர் இருக்காங்க. ஓகே. சரி, அந்த 6 பேர்ல மூத்தவர் நாராயணன் சார். ஆமா. அன்னைய காலத்துல அவங்க குடும்ப சூழல் எப்படி இருந்துச்சு? குடும்ப சூழல்னா இப்படி தான் கஷ்டப்பட்டா குடும்பங்கள். ஆ. அதனால் அவர் அந்த ஸ்கூலுக்கு அனுப்புனவ. யார்? ஸ்கூலுக்கு. ஆமாம். படிச்செல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். இல்லை ஆமாம், கவர்மெண்ட் ஸ்கூலில். அப்போ படிச்சுட்டு வந்தார். அங்கே சப்போர்ட் பண்ணி அங்கே படித்தார். ஆ. படித்து கொஞ்சம் முத்தி வர அடுத்த பிள்ளைகளை சேர்க்கணும். ஆ. அப்போ அடுத்த பிள்ளைகளை அடுத்த பிள்ளை சேர்த்து அப்படி சேர்த்து எடுத்து படித்து கொஞ்சம் முன்னேறி வந்து யார் போனாலும் சரி தான் நல்லா படிக்கணும்னு சொல்லி கொடுப்பாரு. அந்த எண்ணம் சின்ன இப்ப பிள்ளைகளே. எனக்கு இன்னொன்னு என்னன்னா, ம். இப்ப உங்களோட அண்ணனுக்கு ஒரு கடமை இருக்கு. ஆமா. ஏன்னா அவங்களுக்கு கூட பிறந்ததே 4 பேர் இருக்கீங்க. ஆமா. ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு 6 குழந்தைகள் பிறந்துருது. ஆமா. அந்த 6 குழந்தைகள்ல மூத்தவங்க நாராயணன் சாரா இருக்காங்க. ஆமா. அப்ப அவருக்கு 6 குழந்தைகளை பார்க்கணும், தனக்கு கீழே இருக்கக்கூடிய 4 பேர் குடும்பத்தை பார்க்கணும், பசங்களை பார்க்கணுங்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-11 பேர் உங்க அண்ணன் வச்சு சமாளிச்சிருக்காங்க ஆமாம், ஒரு கட்டத்துல. பார்த்துருக்கு. அவன் பார்க்கணும். அந்த வியாபாரம் பண்ணதுனால தான் வாழ முடிஞ்சிச்சு, ஆ. சாப்பிட முடிஞ்சிச்சு. இல்லாட்டி சாப்பிட முடியாது. உணவுக்கு தான் இன்னைக்கு வருமானமே இருந்துச்சு. அப்ப வேற ஒண்ணும் நம்மளால பண்ண சேவிங்ஸோ ஒண்ணுமே பண்ண பண்ண முடியாது. முடியாது. இல்லை சம்பளம் ₹1 சம்பளம் இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அந்த சூழலே நாராயணன் சார் படிப்பு அப்படிங்கிற ஆர்வம் எப்படி இருந்துச்சு அவருக்கு? படிப்பேன்னா கூட சேர்ந்தது அந்த கிளாக்கட்டுற பள்ளிக்கூடத்தில் புள்ள சேர்ந்தது ஒரு இவரோட ஒரு 5 வயசுக்கு மூப்பு இருக்கும். ஆ. அந்த முக்கிய அவன் தான். ஆ. அவன் தான் சப்போர்ட் பண்ணி ஆ. கூட படித்து இது அவன் வந்து இங்கே ஒரு 5ஆம் கிளாஸ் படித்த உடனே அங்கே செம்பருத்து பண்ணவன். ஆ. அங்கே போய்கிட்டு இருக்கிறதுல தான் இந்த ஆள் அவன் இறந்துட்டான். ஓகே ஓகே. அந்த ஹெல்ப் பண்ணவர். ஹெல்ப் பண்ணவர் இறந்துட்டார். ஓகே. பெரிய ஹெல்ப் பண்ண அவன் தான். ஆ. முக்கிய காரணம் அவன் தான். அவன் இறந்து. இவர் உருவாக்கத்துல. ஆமாம். சரியா, இப்போ சின்ன வயசுலயே வீட்டுல மின்சார வசதி எல்லாம் இருந்துச்சா, அல்லது மண்ணெண்ணெய் விளக்குல தான் படிச்சாரு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சா? அண்ணன் விழாக்கு பின்னைகள் நிறைய இருந்தது. ஆ, ஆ, ஆ. அப்போ அந்த பின்னைகளை தவிர்த்து காய போட்டு எண்ணெயாக மாற்றிடுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் எண்ணெய்ட்ட மாற்றி வச்சுக்கிட்டு அதை வச்சு தான்
மண்ணெண்ணெய் அங்கே இல்லை, இது அதை விட ஆயுதான் கொண்டாய். ஓகே ஓகே. இப்போ மண்ணெண்ணெயை விட விலை கம்மி விலை கம்மி. ஏரியாலே இருக்கும். அது இங்கே உற்பத்தி ஆகும் இல்லையா, அதை கொண்டு செம்ம காய போட்டு வித்துட்டாக்கி அங்கே எண்ணெய் அது வாங்கிட்டு எண்ணெய் அட்டை கொடுத்துருவாங்க. ஓ சரி சரி. அப்படி நிறைய ஆள் வந்து அந்த விளக்கு வெளிச்சத்துல தான் படிப்பாரு. ஆமாம், அந்த வெளிச்சத்தில் தான் படிக்குது. சரி, நீங்க வந்து பொதுவா தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, விளையும் பயிர் முனையிலேயே தெரியும்னு. சின்ன வயசுல உங்களுக்கு நாராயணன் சார் இவ்வளவு பெரிய ஆளா வருவாருன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சா பேரண்ட்ஸா? முடியல, அது ஆண்டவன் நல்ல வழியை கொடுத்துட்டாரு. என்ன யாருன்னா இங்கே தான் செய்தான். செம்மை படிக்கணும், நல்லா படிக்கணும், அவ்வளோ பிள்ளைகளும் எல்லா பிள்ளைகளையும் சொல்லுவார். எல்லா பிள்ளைகளும் ஏழை பார்க்கும் இல்லையா. ஓ ஓ சரி. அவங்க கூட பிறந்தவங்களும் சரி, உங்களுக்கெல்லாம் பிள்ளைங்களும் சரி, எல்லாரும் விளையாடுறவங்க எல்லாரும் வேலை பார்க்கணும். ஓ ஓ அவ்வளோ சப்போர்ட்னு எல்லா உங்களோட 4 பேர் உங்க கூட பிறந்த எல்லாருக்கும் பிறந்த பிள்ளைல மூத்தவர் நாராயணன் சார் தான். அது தலைப்பிள்ளை சரியா இருந்துட்டா எல்லா பிள்ளையும் அருமையா இருக்கும்னு சொல்றது உங்க குடும்பத்துக்கு பொருந்தும். ஆமாம், அதே மாதிரி வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் வேலை. என்ன சொன்னா பண்ணல படிங்க, நான் பத்துக்கிட முடியாது, அப்புறம் ஒரு மட்டும் படிச்சு முன்னேறுங்க. தாத்தா நிறைய கண்ணீர் கதைகள் நிறைய அழுகுறீங்க, உங்களை அறியாம அழுகுறீங்க. முன்னுள்ள கதைகளுக்கு பேசுறேன். ஆமா, புரிஞ்சிச்சு. ஆனா இப்ப நம்ம அதுல இருந்து மீண்டு ஒரு நல்ல நிலையில இருக்கும்போது இது ஆனந்த கண்ணீரா பார்க்கப்படுறதுனால நான் உங்களை தடுக்கல தாத்தாவை. அப்படி ஒவ்வொரு நாளையும் சமாளிக்கிறதே சவாலெல்லாம் இருந்திருக்காது அப்ப நாராயணன் சாரோட சின்ன வயசு வாழ்க்கையில? ஆமா, சாப்பிட்டோன்னு சாப்பிடலையோ, எல்லா பிள்ளைகளும் வந்து நல்லா படிக்கிறீங்களா. உணவுக்கே அவருக்கு கஷ்டமான காலம்லாம் இருந்துச்சா சின்ன வயசுல? உணவு கிடைக்கிறதுக்கே கஷ்டமான இருந்தா சாப்பிடுறது இல்லாம இருந்தா கொஞ்சம் மாம்பழம்லாம் நிறைய பறக்குங்களா. இங்கே சுற்றி தோட்டங்கள் இருக்கு, நிறைய தோட்டங்கள் கிடக்கு, சும்மா தானே கிடந்து பழுத்துட்டு கிடக்கும், சும்மா பறக்குங்களா. சரி, அப்படிதான் வாழ்ந்தது. அன்னைக்கு இப்போ ஒரு ஓட்டு வீடு இருக்கு, பாரம்பரிய வீடா? முதல்ல குடிசை வீடா தான் போட்டிருந்தீங்களா? அப்ப முன்ன குடிசை வீடாக தான் இருந்துச்சு, சின்ன வீடாக தான் இருந்துச்சு. சரி சரி. அது பிறகுதான் இந்த பூமியை வாங்கி எதிர்காலத்தில் கொஞ்சம் நாள் காலம் எங்கள் சொத்து சோகம் ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பா எதுவும் வச்சுட்டு போல, கொஞ்சம் போல இருந்துச்சு அப்பாவுக்கு சொத்து. டிவியில் பார்த்தீங்கல்ல, நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்க, முதல்ல ஒரு நியூஸ் பேப்பரில் பார்க்குறீங்க, உங்கள் பையன் ஃபோட்டோலாம் போட்டிருக்கு. அடுத்ததான் டிவியை போட்டால் டிவியில் காட்டிக்கிட்டே இருக்காங்க, ISRO சேர்மன் நியமனம்னு காட்டுறாங்க. அந்த தருணம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பார்க்கும்போது? நான் அதை போட்டுக்கிட இல்லைங்க, நான் பார்த்துக்கிட்டே இல்லை. டிவியை போட்டு பார்க்கல, பார்த்துக்கிட இல்லை. அப்பவும் நல்லா இருந்திருக்கும்ல. நல்லா நியூஸ் பேப்பரில் பார்த்தோன்னே எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஆமாம், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா? சந்தோஷமா இருந்து. ஏன்னா அதனால் அந்த குடும்பங்கள் எல்லாமே நேரு. இப்போ பொதுவாக நீங்கள் வந்து ராக்கெட்டெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இனிமேல் ராக்கெட் வந்து ஒரு ராக்கெட் இந்தியா சார்பில் பறக்க போகுதுனாலே உங்கள் பையன் அதில் நின்று அவர் கொடி அசைச்சு அல்லது அவர் கைதட்டி உற்சாகப்படுத்தினோன்னு தான் இந்தியாவோட ராக்கெட்டே பறக்க போகுது. இதை எப்படி நினைக்கிறீங்க இந்த தருணத்தை? நினைக்கும். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, அதை பற்றி சொல்லுங்களேன். இப்படியெல்லாம் வரேன்னு நினைக்கலையே, நம்ம அப்படி வந்துருக்கு இல்லையா, பெரிய சந்தோஷம் தானே இல்லையா? சரி, பெரிய சந்தோஷம்னா பெரிய சந்தோஷம் தான். அதெல்லாம் அன்னைக்கு உள்ள கருத்தில் என்ன ஆண்ட முன்னேற்றம் அவனுக்கு கொடுத்தது. அப்போ அதனால குடும்ப அவ்வளோ முன்னேறணும். அவன் நம்ம தான் வாழணும், அது எப்படியும் போட்டு நீ சில பேர் நினைப்பான். ஆமாம் ஆமாம் ஆமாம். அவன் நினைக்க அவன் இந்த ஊருக்கே அப்படி தான் நினைக்க, அவனுக்கே பார்க்கணும், நம்ம பார்க்கணும், அவன் தள்ளி போயிட்டு எண்ணி பசங்க உள்ளதுன்னு சொல்லலாம். அப்படி தான் நினைக்க எதிர்பார்க்காம இல்லை. அவனுக்கு என்ன சின்ன பிள்ளைகள் ஆண்டாம் கொடுத்த புத்தி நல்லா வரணும். என்கிட்ட பணம் இல்லை, அவனுக்கு தர அப்புறம் ஒரு புத்தி போல வாழணுங்க. நல்லா சமமாக தர முடியும். ஆமாம், நல்லா படிக்க. நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு கல்வியோட முக்கியத்துவம் தெரிஞ்சது வந்து அவருடைய நண்பர் ஒருத்தர் சொன்னீங்க, என்ன செல்வ தங்கமா என்ன சொன்னீங்க பேரு? செல்லமணி. அவர் மூலமா கல்வி வெளிச்சம் உங்களுக்கு கிடைச்சது. அடுத்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இவருக்கு சொல்லிட்டே நல்லா படிங்க, நல்லா படிங்க. அது போக உங்க ஊர்ல லைப்ரரி ஏதாவது இருந்துச்சா? அதுக்கெல்லாம் சார் போவாங்களா? அங்கதான் உண்டு, அங்கதான் இருந்து அங்கெல்லாம் போவாரு. ஓ, அந்த செல்வ தங்கமணி வீட்டுக்கு அங்கே போகிறாங்க இருந்து எல்லாம் ரெண்டு ஒரே ஊரை தான் இருந்து இங்கே போகிறது அவன் இங்கே வருவான். சரி, ரெண்டு ஒரு கையாத்தான் எப்பவும் தெரியுது. நல்ல சரி சரி வாழ்ந்துக்கிட்டே இருந்து. சார் இனி எப்போ வரேன்னு சொல்லியிருக்காங்க ஊருக்கு? நேற்று பேசுனேன்னா கிட்ட விட்டு வருவாப்பான்னு சொன்னான். சரி, பொங்கலுக்குள்ளே வருவேன்னு சொல்லியிருக்கான், வருவேன் பேசுனா. சரி சரி. இப்போ இந்த கிரையோஜெனிக் இன்ஜின் அப்படின்னு ஒன்று இருக்குது தான். சரி, அந்த கிரையோஜெனிக் இன்ஜினோட தொழில்நுட்பத்தை வடிவமைச்சதே இவங்க தான். அதுதான் அவங்களோட மிகப்பெரிய ஸ்பெஷல்.
சரி கிரையோஜெனிக் நாயகன் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். சரி அந்த கிரையோஜெனிக்கு, இந்த பெரிய பெரிய டெக்னாலஜி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ம். ஒரு ஒரு மேலக்காட்டு விலைங்கிற ஒரு குக்கிராமத்துல பிறந்து ம். ரொம்ப எளிமையான குடும்ப பின்னணியில ஒரு தேங்காய் வியாபாரியின் மகனா பிறந்து வீட்டுல யாருமே பட்டப்படிப்பு முடிக்காத குடும்பத்துல இருந்து வந்து இவ்வளவு தூரம் சாதிச்சிருக்காங்கல்ல. ஆமாம். இந்த தருணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அடுத்த தலைமுறைக்கு நீங்க சொல்ற தகவல்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? இதெல்லாம் தலைமுறைக்கு நம்மளே சொல்லணும், நம்ம பிள்ளைகளும் அதே மாதிரி சொல்லும் இல்லை. அதனால் நம்ம நேர் வந்து வாங்க வேணுனாலும் சொல்லும் இல்லை. ஏன்னா அந்த உள்கருத்தில் வந்து ரொம்ப வெளிப்பட்ட விட்டோம். உள்ளத்தில் வச்சு ஒன்று அப்படியான்னு சொல்லணும் வாங்கணும் இந்த எண்ணங்களே கிடையாது. நேர்மை ம். நேர்மையில் வளர்த்தவன் அவன் நேர்மையில் இருந்தால் தான் எல்லாரும் ஒரே குடும்பமாக சும்மா வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. எப்போ விட வீடு போடுறது பதிலாம் அவங்களும் இந்த வீடெல்லாம் இதே மாதிரி போடுறதே எல்லாரும் பார்த்துருக்காங்க. நம்ம இப்படி நம்ம ஆளுக்கு தக்கன போட்டிருக்கோம்ல. அப்போ அவங்க ஆளுக்கு தரமுடிய அவரும் ஒரு டைக்குன்னு அப்போ அந்த அந்த எண்ணங்கள் கொடுத்ததுனால தான் அப்படி எல்லாம் வந்தோம். மேலுக்கு இந்த எண்ணங்கள் நடந்ததுதான் அப்படியெல்லாம் வந்து இப்படிலாம் வந்தோம். ஐயா இப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஆர்ஓவோட சேர்மன் ஆன பின்னாடி அவங்க கொடுத்த பேட்டிகள் எல்லாத்துலேயுமே இஸ்ரோங்கிறது ஒரு கூட்டு முயற்சின்னு எல்லாருக்குமான ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க. சரி இந்த மாதிரி தான் எல்லாரையும் அரவணைச்சு போகிற தன்மை தான் நாராயணன் சாரா? எல்லாரையும் நல்லா அரவணைப்பாங்களா? அந்த மாதிரி சொல்லுங்க. கூட்டு குடும்பமாக இருந்து அப்படி முன்னேறினதான் அந்த குடும்பங்கள் அப்படி வந்தது. அவங்களுக்கு யாரும் சொல்லணும், நம்ம யாருக்கணும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போமே. சில குடும்பங்கள் சில இடங்கள்லையும் சில வீட்டு வழியாக நடக்குது. இப்போ எங்கள் குடும்பத்துக்குள்ள அது நடக்கலை. அப்போ எது எடுத்துனாலும் நம்ம பிள்ளைகிட்ட உடனே வெளிப்படுத்த சொல்லிடுவான். என்னென்ன முறை இருக்குது, என்னென்ன முறை செய்திருங்க, முன்னே போனோம். நீங்கள் சாப்பிட்டு எல்லாம் கஞ்சி குடிச்செல்லாம் அந்த கேள்வியெல்லாம் கிடையாது. என்ன படிக்கிறீங்களா, அதை அப்படி செய்யணும், இது இப்படி செய்யணும், ஒரு கருத்துவம் உண்டு பண்ணிட்டு போவோம். அந்த கருத்தை உண்டு பண்ணதுனால தான் அந்த அந்த எல்லாருக்குமான அந்த கூட்டு முயற்சியை பற்றியும் பேசுகிறாங்க. கூட்டு முயற்சி பற்றி அந்த பிள்ளைகளும் சின்ன படித்ததும் காரியங்களும் காது கொடுத்ததும் இப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டோம். நம்ம டெக்னாலஜி இல்லைன்னு அப்போ நம்ம எப்படி படிக்க எண்ணங்கள் ஒரு பிள்ளைகளுக்கு வந்துச்சு. விஞ்ஞானி நாராயணன் சார் அவர்களுடைய பூர்வீக கிராமத்தில் தான் இப்போ நம்ம இருந்துட்டு இருக்கோம். என்னோட அவங்களோட சித்தி இருக்காங்க, நாராயணன் சாரோட சித்தி இருக்காங்க, சிவராஜகனி அவர்கள் இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். சின்ன வயசுலேருந்தே நிறைய படிப்பாங்களா? நல்லா படிப்பாங்களா சார்? நல்லா படிப்பான். சின்ன வயசுலேயே நல்லா படிப்பான். முதல்ல கிளவாட்டோட ஸ்கூலில் படித்தான். திரும்ப சேன்புரத்தில் படித்தான். அப்போ தான் தலைவலி வர்றது. தலைவலி இருந்தாக்கி தலையில் துணியை கட்டிக்கிட்டு படுக்க மாட்டான். அப்படியே இருந்து எனக்கு படிப்புன்னு. தலைவலி வந்தாலும் எல்லாரும் நாங்களாம் டேப்லெட் போட்டு படுத்துருவோம், சார் படுக்க மாட்டார். தலையில் துணி கட்டிக்கிட்டு அப்படி இருந்து படிப்பானே. அம்மா சொல்லுவாங்க, படுக்கவே மாட்டான் அப்படி சொல்லுவாங்க. சரி, இப்போது இவ்வளோ இந்த தருணத்தை எப்படி பார்க்குறீங்க பாட்டி? இவ்வளோ பெரிய ஒரு மூமெண்ட், இந்தியாவோட ஒரு பெரிய பதவியில் ஒன்று இஸ்ரோ, அந்த இஸ்ரோவோட சேர்மனாக இருக்காங்க உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர். இந்த தருணத்தை எப்படி பார்க்குறீங்க? எங்களுக்கு பெரிய சந்தோஷம். எங்கள் பிள்ளை இப்படி ஒரு பதவியில் வந்தது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். என் கூட இப்போ நாராயணன் சாரினுடைய சொந்த சித்தப்பா என் கூட இருக்காங்க. அவங்க கிட்ட இப்போ நம்ம பேசலாம். வணக்கம் ஐயா. ஐயா பேர் சொல்லிடுங்க முதல்ல. என் பேர் செல்லத்துறை. ஓகே. உங்களுக்கு அவங்க யார்? நாராயணன் சார் யார்? சித்தப்பா, எங்கள் அண்ணன் பையன். ஓ, கூட பிறந்த சொந்த அண்ணன் பையன். கூட பிறந்த சொந்த அண்ணனுக்கு மகன். ஐயா அவங்க சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே நல்ல படிப்பார்வம் இருக்குமா? எப்படி பார்க்குறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது முதல்ல வந்து 5ஆம் கிளாஸ்லேருந்து 5 வயசு 5ஆம் கிளாஸ் வரை இந்த கீழகட்டா ஸ்கூல் இருக்குது பற்றியா? ஆமாம், கவர்மெண்ட் ஸ்கூல். கவர்மெண்ட் ஸ்கூல் அதில் படித்தான். அதுக்கு முறை அதில் படிச்சுட்டு 6ஆம் கிளாஸு அத்திக்கட்டா சிவம்பரத்தில் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, அதில் படித்தான். சரி. 10 வரை அங்கே படித்தான். அது பிறகு ஹாஸ்டலில் தங்கி படித்தான். எங்கள் அண்ணன் பாலிடெக்னிக் படிச்சிருக்காரு, கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ். சரி சரி. நல்ல படிப்பாரா? படிக்கும் நல்ல படிப்பார். சின்ன வயசுலேயே நல்லா படிக்கக்கூடிய பையன். ஆமாம், நல்ல பையன். சரி, இப்போ ஐஎஸ்ஆர்ஓவோட சேர்மன் ஆயிட்டார். அது பெரிய பதவி. அந்த இடத்துக்கு வந்தோடனே ஃபோனில் பேசுனீங்களா? என்ன நடந்துச்சு? அங்கேருந்து நேற்றைக்கு பதவியை ஏற்ற உடனே அந்த இது பொறுப்பு தகவல் வந்திருக்கோன்னா 8 மணிக்கு எனக்கு ஃபோன் வந்து, நான் இருந்தால அப்பா நான் இந்த ப்ரமோஷன் ஆகிருக்கேன், நல்லா இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் முதல்ல தெரியப்படுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சரியப்பா ரொம்ப சந்தோஷம், நல்ல படித்த பையன், நல்லா. சின்ன வயசில் அவங்க வறுமையான சூழலில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி. ரொம்ப கஷ்டமான நிலைமையில் வாழ்ந்த நாங்கள் தான். வர 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 பையன்மார் படித்து முன்னேறி இந்த
சின்ன வயசுல அவங்க படிச்சதெல்லாம் சாதாரண பின்னக்கண்ண வெளிச்சத்துல தான் படிச்சாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டேன். மண்ணெண்ணெய் விளக்கு இருக்குல்ல, மண்ணெண்ணெய் விளக்கு அதில் தான் இருந்து கொளுத்தி வச்சு படிக்குது. லைன்லாம் கிடையாது. ஈபியே கிடையாது உங்க வீட்டுல? இல்லை கிடையாது. ஆமாம். ஆனா அந்த ஈபி வெளிச்சமே இல்லாத ஒரு வீட்ல இருந்து ஒருத்தர் இன்னைக்கு ராக்கெட் ஏவக்கூடிய இடத்து வரைக்கும் உயர்ந்திருக்காருல்ல. இந்த தரம் இந்த சூழலை எப்படி பாக்குறீங்க? இது நல்ல விஷயம் இல்லவா? ஆமா, கடுமையான நல்ல விஷயம் இல்லவா இதெல்லாம்? அப்படின்னா எதிர்பார்க்காத அளவுக்கு உள்ள விஷயம் நடந்து ஐயா. ஐயா, இப்போ அது மாதிரி அவங்களோட சின்ன வயசுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. ஆமா, அது ரொம்ப எளிமையான பிள்ளை இருந்தாங்களா? மற்றபடி அவங்க வீட்டுல பொருளாதாரம் எல்லாம் எப்படி இருந்துச்சா சின்ன வயசுல? சின்ன வயசுல கொஞ்சம் கொஞ்சம் பொருளாதார காரியங்கள் அப்படிதான். ரொம்ப கஷ்டம் தான். கஷ்டமான நிலைமை இல்லை அப்போ. ஆமா, கொஞ்சம் கொஞ்சம் பொருள் காரியம் வாங்கிட்டு சாப்பிட்டு எடுத்து அப்படியே பள்ளியெடுத்து போயிட்டு இருந்து கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே இருந்து வாழ்ந்தது. ஐயா, இப்போ உங்களோட கூட பிறந்த அண்ணன் தான் நாராயணன் சாருடைய அப்பா. அப்பா அவரு வந்து இறந்துட்டாரு. ஆமா, இப்ப அவர் இருந்திருந்தாருன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு இந்த தருணம்? அவர் சொன்ன உலகத்திலே ரொம்ப பரவாம இருக்குமே. ரொம்ப நல்லா இருக்கமில்ல. ஆமா, சரியான ஆளு. என்னோட இருந்து வளர்ச்சி கூட இருப்பாரு, இவ்வளோ தர இருப்பாரு. சரியான ஆளு. ஒத்தைக்கு எங்கேயும் கை போட்டு நல்ல ஆளு. நல்ல பிரச்சனை நல்ல ஆளு. அதான் அந்த அளவுக்கு இந்த பிள்ளைலாம் வளர்த்து படிக்க வச்சு இந்த அளவுக்கு வந்து. உங்க கூட பிறந்தது 4 ஆணும் ஒரு பெண்ணுமா? உங்க கூட பிறந்தது எங்க கூட 4 ஆம்பளை, நாங்க 4 பேர், ஒரு பெண்ணு. அவங்க சின்ன வயசுலயா இருந்து. சரி சரி. இப்ப 4 அண்ணன்ல மூத்த அண்ணன் தான் நாராயணன் சாரோட அப்பா. அப்பா அவருக்கே சின்ன வயசுலயே பொறுப்புகள் நிறைய வந்துருச்சுன்னு சொன்னாங்க, அப்படிதானே? ஆமா, நல்ல பொறுப்பு. நல்ல பொறுப்பு காரியங்கள்லாம் நல்லா இருந்து. எங்க அதை சொல்லுங்க. ஆமா, எங்க அப்பா நான் 8, 9 அந்த இதாவது இறந்து பண்ணேன். நீங்க கருவுல இருக்கும் போதேவா? ஆமா. எப்படி இறந்தாங்க அப்பா? சோம் இல்லாம இருந்து அப்படியே இறந்து போயிட்டாரு. ஆமா, அதுக்கும் பிறகு நாங்கெல்லாம் நீங்க அப்பா பறக்கும் போதே உங்க அப்பாவை பார்த்தது இல்லை நீங்க? இல்ல. அப்படி இருந்த சூழலையுமே நாராயணன் சாரோட அப்பா பொறுப்பா இருந்தா அவ்வளவு தம்பிகளையும் வளர்த்துருக்காங்க. அப்பா அம்மா அல்லது அந்த குடும்பத்தினர் எல்லாரும் மேலேயும் நாராயணன் சார் எந்த அளவு பாசமா இருப்பாங்க? நல்ல பாசமா இருப்பாங்க. கடுமையான பாசத்துல இருந்தா இந்த அளவு வந்தது. நல்ல பாசம். இப்ப நீங்க வந்து இந்த சந்தோஷ தருணத்தை எப்படி பாக்குறீங்க சார்? நல்ல சந்தோஷம், நல்லா பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை எல்லாம். ஆமா, நல்ல பொறுப்பு நல்ல அந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா எங்க ரொம்ப பெருமை தானே. டிவியில பாத்தீங்களா உங்க பையனை? டிவியில பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? டிவி கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு பார்த்துடுங்க. டிவி இப்போ ஒரு வாரமா ஓடல. சரி. பேப்பர் வருமா வீட்டுக்கு? நியூஸ் பேப்பர்ல பேப்பர் ஒரு பேப்பர் வந்துருது. அதுல பாத்தீங்களா? ஆமா, அப்ப பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்து. நல்லா. ஆமா, நாராயணன் சாரோட செல்ல பேர் துறையா? ஆமா, நாங்க கூப்பிடுவோம் கூப்பிடுவோம். பேரு நாராயணன். நாங்க துறை என்னப்பா வாங்கன்னு சொல்லுவோம். சரி சரி. ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல பையன். நல்ல பையன். ஆமா ஆமா.